ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு சாம்பார் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 7-8 வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி மேல் தோவெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே கேரட் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா நம்ம காயெல்லாம் கலந்து விட்டுடலாம். நான் பருப்பு 1 டம்ளர் பருப்பு, ஒரு 7-8 சின்ன வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் வேக வச்சு நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சள் தூளும் கூட சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு சாம்பார் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இது கூட சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அங்கங்கே கட்டியாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி மசாலாலாம் எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் தண்ணி இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும், காயெல்லாம் வெந்து வரட்டுங்க. இப்போ சாம்பார்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக கொதித்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை இது கூட தூவி நம்ம இறக்கிடலாம். தேங்க்யூ.